குரட்டை சத்தம் பயங்கரமாக வருது, இதை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், 100% சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குரட்டை சத்தம் கட்டாயம் உங்களால் தவிர்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு 4 பல்லு வெங்காயம், 2 பல்லு பூண்டு, சிறிதளவு மிளகு, கொஞ்சம் அதிமதுரை பொடி, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க அந்த இலைகள் கொஞ்சம் சிறிதளவு, இதை எடுத்துக்கிட்டு கலவையை அரைச்சி இரவு தூங்கும் பொழுது சின்ன நெல்லிக்காய் அளவு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், கட்டாயம் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து இந்த முறையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரவள்ளி இலை அதோடு சேர்த்து புதினா இலை, இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அரைச்சி இரவு தூங்கும்போது, காலையிலையுமே இரவு தூங்கும்போது இந்த சாரை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 100% வேலை செய்யும். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதையுமே எனக்கு கேட்கல, இந்த மூலிகை நாங்கள் சாப்பிட்டோம், அந்த மருந்து சாப்பிட்டோம் கேட்கலன்னா அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு 100% இந்த பிரச்சனை தீரும். இந்த முறையை தவிர்த்து வேறு முறை என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் தூங்கக்கூடிய முறையை நீங்கள் கட்டாயம் மாற்றி ஆகணும். தூங்குறீங்க இல்லைங்களா, தூங்கும் போது மல்லார்ந்து படுத்து தூங்குற சொல்ல உங்களுக்கு குரட்டை சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் அந்த முறையை மாற்றி ஒன்று இடதுபுறமாவோ அல்லது வலதுபுறமாவோ படுத்து தூங்கக்கூடிய முறையை மாற்றினீங்கன்னா மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ரைட்டுங்களா? இரவு நேரத்தில் நீங்கள் மாமிசம் சாப்பிட்றதோ, நல்ல ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றதோ, வயிறு நிறைய சாப்பிட்றதோ தவிர்த்துட்டு சீக்கிரமாக ஜீரணமாக செய்யக்கூடிய உணவு முறையை சாப்பிட்டுக்குங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மதுபானம் அருந்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக் பண்ணுறதை புகையிலை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த முறையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மதுபானம் வரும்போது தொண்டையினுடைய இது பாதிக்கப்படும். உங்களுக்கு மதுபானம் அருந்ததுனால இந்த பிரச்சனை வருதுன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் கூட அந்த மதுபானம் அருந்தும் பொழுது இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தன் பாதிக்கப்படுறதுனால இந்த மருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். குரட்டை சத்தம் பார்த்தீங்கன்னா, வாய் மூடி குரட்டை விட்றவங்க இருக்கிறாங்க, வாயை திறந்த மாதிரி குரட்டை விட்றவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த மல்லாக்க படுத்து குரட்டை விட்றவங்க பார்த்தா அது மாதிரி இருக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு எந்த விதத்தில் குரட்டை வருதுங்கன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ரூபத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுங்கிறது நீங்கள் உணரணும். சுவாச குழாயில் போகிற பாதை தான் உணவு குழாயும் போகும். சுவாச குழாயிலிருந்து வரும்போது காற்று வரும்போது ஏதாவது ஒரு அடைப்பு ஃபேக்ட் தங்கிருச்சுன்னா குரட்டை சத்தம் நிச்சயமாக வரும். ரெண்டாவது இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நாக்கு உள்முகமாக போனச்சுன்னா சுவாச பாதையில் இடைஞ்சல் ஏற்படுத்தும். அதோடைய இடத்த தவிர்க்கும் போது அது உள்ளே போக முடியாமல் சத்தத்தை ஏற்படுத்தும். அது நம்மளுக்கு குரட்டை சத்தமாக கன்வெர்ட் ஆகும். ஓர பெருஞ்சலிங்கக்கூடிய அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த்தன் குறையும் போது இது போகிற வேகத்துக்கு அந்த பைப்பை ஆட ஆரம்பிச்சிடும். இதுவும் சத்தத்தில் வரக்கூடிய இது அந்த ஸ்ட்ரென்த்தன் ஏற்படுத்துறதுக்கான பயிற்சி நீங்கள் செய்யணும். ஸ்ட்ரென்த்தன் ஏற்படுத்துறதுக்கான மூலிகையும் சாப்பிடணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முறைகள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வர்மம் சிகிச்சை முறை என்ன, யோக சிகிச்சை முறை என்ன, சுவாச முறை என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 100% இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்த்திடலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? பயிற்சி முறை என்னென்னு பார்ப்போம். நம்ம வாய் மூடிய போதே இந்த பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா நாக்கு உள்ளே போகுதுன்னு அர்த்தம். அப்போ நாக்கு உள்ளே போகாமல் இருக்கணும்னா நாக்கோட ஸ்ட்ரென்த்தன் குறைஞ்சதுனால தான் உள்ளே போகுது. அப்போ என்ன பண்ணும், நாக்குக்கான பயிற்சி நம்ம கொடுக்கணும். நாக்கு இருக்குது இல்லைங்களா, நாக்கு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் மேலே இருக்க மேலே அண்ணன் பாருங்கள், இப்படி ஒட்டின மாதிரியே ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும். இந்த நாக்கு மேலே ஒட்டின மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பயிற்சி பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் திருப்பி காலையில் ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறை பயிற்சி பண்ணிங்கன்னா பயிற்சி ஆகிடும். அந்த நாக்குக்கு தூங்கும்போது வெளியே உள்ளே போகாது, அதை பயிற்சி பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நாக்கு இந்த வலதுபுறத்து கண்ணும் இடதுபுற கண்ணும் 2 இருக்கு இல்லைங்களா, இதில் முதல்ல இடதுபுற கண்ணை வச்சுக்கலாம். இடதுபுற கண்ணை வச்சு நாக்கு இப்படி தள்ளணும். தள்ளும்போது வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த கையை வச்சு போர்ஸ் பண்ணணும். போர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாக்கை தள்ளணும். தள்ளிகிட்டே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அந்த பயிற்சி பண்ணிங்கன்னா நாக்குக்கான பயிற்சி உண்டாகும். அப்படி உண்டாகும் போது நாக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அடுத்தது இடதுபுறமாக கண்ணை வச்சுட்டு கையை வச்சுக்கிட்டு அந்த நாக்கை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நாக்குக்கான பயிற்சி கூடும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இரவில் நாக்கு உள்ளே போகிறதுக்கு தவிர்க்கப்படும். சரிங்களா? இது வாய் மூடிய நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த குரட்டை சத்தம் வருதுன்னா நாக்கு உள்ளே போனால் நடக்கக்கூடிய பயிற்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா, சித்தர்கள் சொல்லக்கூடிய சுவாச முறை, யோக முறையில் இதை எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி சிகிச்சை பெற முடியுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. நாடி சுத்தி பிராணாயமா அப்படின்னு ஒரு பிராணாயமம் இருக்குது. நாடி சுத்தி பிராணாயமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுவாச முறை. இந்த மூச்சு குழாய் 2 துவாரங்களிலும் இருக்கக்கூடிய மூச்சு குழாயில் சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர்கள் வடிவமைச்சக்கூடிய அந்த சுவாச முறை நாடி சுத்தி சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடி சுத்தி சுவாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, மூச்சை உள்முகமாக இழுங்க 2 துவாரத்துலேயே. அப்படி மூச்சை ஃபுல்லாக இழுத்து லங்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறம் மெதுவாக மூச்சை வேகமாக விடுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டிங்க, திருப்பி அகைன்
மறுபடியும் மூச்சை உள்ளே இழுங்க, மறுபடியும் மூச்சை வெளியிடுங்க. இப்படி ஒரு 10-12 முறை கண்டினியூவாக அதை செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடது மூக்கில் வந்து சுவாசத்தை உள்ளழுங்க. மூச்சை இழுத்து இடது மூக்கை இடது துவாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வலது துவாரத்தில் மூச்சை வெளியிடுங்க. இப்படி வெளியே விட்டுட்டு மறுபடியுமே எந்த மூச்சை சுவாசத்தை வந்து விட்டீங்களோ அதே சுவாசத்துலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். சுவாசத்தை மறுபடியும் எடுங்க. எதில் எடுத்தீங்களோ அதை மறுபடியும் அடைச்சிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் விடுறீங்க. இப்படி மாற்றி 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 செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குழாயில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பெல்லாம் வந்து சரி செய்யப்படும். இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. இதுவும் பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், 100% பர்ஃபெக்ஷனாக ஒர்க் பண்ணுறதுக்கான அத்தனை வேலைகளையுமே இது செய்யும். முத்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய முத்திரைகளை பயன்படுத்துறது மூலிமாவும் இந்த இதை சரி செய்ய முடியும். சுவாச முறையோடு சேர்ந்து இந்த முத்திரைகளை செஞ்சிங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த விரலை இப்படி வச்சுக்கிறது பேர் தான் ஆனமுத்திரை. இந்த ஆனமுத்திரையை பத்மாசனம் போட்டுக்கலாம், அது வஜ்ராசனம் போட்டுக்கலாம், அல்லது வந்து சமாசனம் போட்டுக்கலாம். இந்த முத்திரையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சுவாசத்தை ஃபுல்லாக இப்படி இழுத்து நீங்கள் வெளியே விடுற மாதிரி இந்த முத்திரையை நீங்கள் செய்யணும். அடுத்தது வந்து பிரம்ம முத்திரை. இந்த பிரம்ம முத்திரையை பயன்படுத்தும் போது இந்த முத்திரையை தொடையில் வச்சும் செய்யணும், இங்கே மேலே வச்சும் செய்யணும். இந்த முத்திரை ஃபுல்லாக இழுத்து நல்லா லங்ஸை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி காற்றை வெளியே விடுறது ஒரு 6-7 முறை, ஒரு 10 முறை, 12 முறை இந்த இது செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்ம முத்திரைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஆதிமுத்திரைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் இருக்குங்களா, இந்த பெருவிரலை உள்ளே போயிட்டு இப்படி மடித்து வைக்கிறதுக்கு பேர் தான் ஆதிமுத்திரை. இந்த ஆதிமுத்திரையை பயன்படுத்தி தொடையில் வச்சுக்கிட்டு சமணங்காலை போட்டுக்கிட்டு செய்யலாம். பத்மாசனம் போட்டுக்கிட்டோம் ஜஸ்ட்டு நேராக வச்சுக்கிட்டு ஃபுல்லாக லங்ஸை ஃபுல்லாக காற்றை ஃபுல்லாக உள்ளே இழுத்து வெளிவிடுற மாதிரி இந்த முறையை செஞ்சு இது ஒரு 10 முறை செய்யலாம். நீங்கள் செஞ்சுக்கிட்டு இந்த முறையில் செய்யணும். அடுத்தது இந்த ஆதிமுத்திரையை பிரம்ம முத்திரைங்கிறது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கை இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்போ காற்றை ஃபுல்லாக உள்ளே இழுத்து ஃபுல்லாக வெளியே விடுறதுக்கு பேர் தான் இந்த முத்ராஸ். இது மூலியமாகவும் உங்களுக்கு பயன் அடைவீங்க. வர்மம் சிகிச்சை முறையிலையும் இந்த குரட்டை சத்தத்தை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா, இந்த சூண்டிகை காலம் அப்படின்னு ஒரு சூண்டிகை காலம் இருக்கும். அந்த சூண்டிகை காலம் நீங்கள் பயன்படுத்தும் போதும், கருட வர்மத்தையும் பயன்படுத்தும் பொழுதும், உறக்க காலத்தை பயன்படுத்தும் பொழுதும் இதை சரி பண்ணிக்க முடியும். சூண்டிகை காலம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மூக்கோட நுனி பகுதி இருக்கு இல்லைங்க, பார்த்தீங்களா, இந்த மூக்கோட நுனி பகுதி தான் வந்து சூண்டிகை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு இந்த மூக்கோட நுனி பகுதியை லைட்டாக அப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் ஃப்ரீயாகும், அது விரிவடையும், அது சுவாசக்குள்ள விரிவடையும். அப்போ நீங்கள் உள்முகமாக காற்றை இழுத்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு காற்று உள்ளே போகும், ஃப்ரீயாக காற்று நீங்கள் வெளியிடும். தூசு இருந்தாலும் வெளியே வந்துடும், அதில் கூட கொழுப்பு இருந்தாலும் கரையும். இப்படி பரவாதுங்க. அதை சூண்டிகை காலம் வந்து லைட்டாக தூக்கிட்டு உள்ளுங்க. இப்படி நீங்கள் தூக்கும் போதே தெரியும் உங்களுக்கு ஃப்ரீயாக காற்று உள்ளே போகிறது தெரியும். நல்லாயிருக்கும். பாடியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்சிஜன் ஃபோர்ஸ் அதிகமாகிறது உங்களுக்கு தெரியும். முழுமையாக ஆடுனதுக்கப்புறம் ஃபோர்ஸாக வெளியே விடுங்க. இப்படி ஒரு 10 முறை பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நைட் ஃபுல்லாக நல்லா தூக்கம் வரும். இதான் சூண்டிகை வருமம். அடுத்து பார்த்தீங்கன்னா உறக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறக்க காலம் அப்படிங்கிறதுனா இந்த தாடை இருக்கு இல்லைங்களா, இந்த தாடையோட இந்த பகுதி இதுதான் இந்த உறக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வரும பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த கழுத்தோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த தாடை வரும். இந்த தாடையில் அடிப்பதில் கையை விட்டுட்டு இப்படியே தடை கொடுக்கணும். இப்படியே ஒரு 3 முறை தடை கொடுக்கணும். இப்படி தடை கொடுத்துட்டிங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாதைகள்லாம் சரி செய்யப்படும். அடுத்தது தான் கருட வருமம். இந்த விழா எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விழா எலும்பு கடைசியில் முடிய பகுதி கூடிய கடைசி விழா எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் கையை விட்டுட்டு இப்படி தடவி கீழ் முகமாக அப்படி தடவணும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மார்பு பகுதியோடைய கடைசி எலும்பு விழா எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த விழா எலும்புக்குள்ளே கையை உள்ளே விட்டு வயிறு தொப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பருமனாக இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் இப்படி விட்டிங்கன்னா உள்ளே போகும். நல்லா உள்ளே போயிட்டு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கீழே அதை ஒட்டினாப்பில் உள்முகமாக ஒட்டினாப்பில் இப்படி தடவி கொடுக்கக்கூடிய முறை. இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இது நிறைய வர்மங்கள் இருக்குது. இந்த வர்மத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த குரட்டை சத்தத்தை தவிர்க்கக்கூடிய அருமையான முறை. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து சொல்லக்கூடிய முறை என்ன, இந்த எண்ணெய் முறை. இந்த எண்ணெய் முறை அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா கடுகெண்ணெய், இழுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய். உங்களுக்கு தெரியும், கடுகெண்ணெய் தெரியும். அந்த கடுகெண்ணையும் வேப்பெண்ணையும் இழுப்ப எண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்து அதை கலந்து அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா தொண்டைப்பகுதியில் வந்து தடவிட்டே வந்துட்டிங்கன்னா இதனோட ஸ்ட்ரென்த் அதிகமாகவும்
இதனுடைய வலிமை வந்து கூடும். அப்போவும் உங்களுக்கு சரியாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 5 சிகிச்சை முறையும், சுவாச முறையும், பயிற்சி முறையும், இந்த சித்த உணவு முறையும், படுக்கை முறையும், இரவில் தூங்கும் இல்லைங்களா அந்த முறையும் மிக எளிமையானது. நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. இதை காலையிலும் மாலையிலும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நாள், அதிகபட்சமாக போனால் 30 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் செஞ்சிட்டிங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன் உங்களுக்கு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். குரட்டை சத்தம் 100% இந்த முறைகளை பயன்படுத்தினாவே போதுமானது. மற்ற எந்த டேப்லெட்ஸோ அலோபதி முறை எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் மனசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வந்து சேரும். பயனுள்ள தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.